ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குயிக் அசிஸ்டன்ற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிமோட் கண்ட்ரோலிங் டூல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்த AnyDesk டீம் வியூவர்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் முன்னெல்லாம். ஸோ இப்போ விண்டோஸ் 11 வந்து இந்த டூல் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் டூல். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்னொருத்தவங்களோட சிஸ்டம் பார்க்கலாம். நான் மேலே போட்டிருப்பேன் சிஸ்டம் அட்மின்னு. நம்மளோட சிஸ்டமில் இருந்து இந்த மாதிரி ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணோம். அந்த கீயை வந்து யூசருக்கு கொடுத்தோன்னா யூசரை வந்து இதே மாதிரி குயிக் அசிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ண சொல்லுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது கொஞ்ச நேரம் லேட் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. லோட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து உங்களோட கீ எடுத்து அவங்கள போடணும். ஸோ நம்ம டீம் வியூவர் அல்ட்ரா வியூவர்லாம் அவங்களோட கீயை நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இதில் வந்து அப்படி இல்லை, நம்மளோட கீயை அவங்கள கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண சொல்லும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கனெக்டிங் இந்த மாதிரி காட்டும். ஸோ இது கனெக்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு சில பல இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் அலோவ் பண்ண சொல்லி. அதை அலோவ் பண்ணிங்கன்னா உங்களால் ரிமோட் எடுக்க முடியும். இப்போ யூசர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ கனெக்டிங் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய ரிமோட் வந்து எடுத்துக்கிட்ட என்னோடய சிஸ்டமில் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூ பண்ணுறத வந்து ஆக்சஸ் நம்ம கேட்கணும். நம்ம கேட்டோன்னா இந்த மாதிரி அலோன்னு கேட்கும். நம்ம அலோ வந்து கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் போகும். அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க வந்து யூசர் சைட்லேருந்து ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் யூசரோட சிஸ்டமை ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து டைம் டியூரேஷன்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த AnyDeskன்ற டீம் வியூவர்ன்ற ரிமோட் கண்ட்ரோல் டூல் தேவைப்படாது. ஸோ அது இல்லாமல் நம்ம இன்டர்னல் ரிமோட் கண்ட்ரோல் டூலை வச்சே நம்ம இதை பண்ணலாம். ஸோ இது வந்து இன்டர்நெட்டில் யூஸ் ஆகாது. இது இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்னொருத்தவங்களோட சிஸ்டமை இந்த மாதிரியே ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.